நடைபெற்ற பாட்டாளி மக்கள் கட்சி மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் 3 நிமிடத்தில் உரையை முடித்துக் கொண்ட டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் வீட்டிற்கு சென்ற நிலையில் அன்புமணி குறித்து எந்த விமர்சனமும் செய்யாமல் உடனடியாக பேச்சை முடித்துக் கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கங்களின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருள்மொழி, பாட்டாளி மக்கள் கட்சி கௌரவ தலைவர் ஜி. கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் பாமகவின் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் பங்கேற்று பேசினார். மிகவும் பரபரப்புக்கிடையே நடைபெற்ற இந்த கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் பேச்சு மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாக இருந்தது. இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து பேசிய மருத்துவர் ராமதாஸ், பூம்புகாரில் ஆகஸ்ட் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரில் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிவித்த அவர் 3 நிமிடங்களில் பேச்சை முடித்துக் கொண்டார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்றுள்ள நிலையில் இதுகுறித்து தனது பேச்சில் டாக்டர் ராமதாஸ் பரபரப்பாக பேசுவார் என்று தொண்டர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்து இருந்த நிலையில் பேச்சை உடனடியாக முடித்தது பெரும் பேசுபொருளாக அமைந்தது. தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பையும் தவிர்த்துவிட்டு டாக்டர் ராமதாஸ் கூட்டத்தை முடித்துவிட்டு வெளியேறினார். மாவட்ட செயலாளர் பல இளையோர்கள் பல திசைகளில் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தருணமே இருந்து செயல்படுகின்ற அவரை நாம் அனைவரும் பாராட்டுவோம். அந்த மேலே அணி மகளிர் மாநாட்டிற்கு அழைப்பது அந்த அழைப்பை இங்கே நேரில் வந்து சொல்லியிருக்கின்றோம். அந்த வகையில் உங்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை